மகிழ்வித் மகிழ் டீம்லேருந்து இந்த மாதிரி யாருக்கு பேசுகிறேன்மா. ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா 21 டேஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 2. ஸோ இன்றைக்கி 2வது நாளோட 3வது செஷன். ஸோ அதாவது ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியா, சின்ன பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற இன்டென்ஷன் உங்கள் எல்லாரோட மைண்ட்லேயே வந்துருச்சு. ஓகே, என்னத்தையாவது ஒன்று பண்ணணும்டா சாமி அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க. ஆனால் என்ன பண்ணணும், எப்படி செஞ்சால் நம்ம அதிகமாக வருமானம் பார்க்கலாம், எதுனா நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ளே இருக்கலாம். ஸோ நான் எப்பவுமே 2 விஷயம் சொல்வேன். ஸோ 2 விதமான விஷயம். ஒரு முதல்ல நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ளே போயிட்டு கொஞ்சமாக சம்பாதிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் ரிஸ்கி பார்த்துக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ எப்போவுமே நம்ம கம்ஃபர்டபுள் பார்த்துக்குள்ளே இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. பட் ஆனால் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய தோல்விகளை பார்த்துட்டு நிறைய பிரேக்ஸு நிறைய தயக்கங்களுக்கு அப்புறமா நீங்கள் உள்ள கால் எடுத்து வைக்க போகிறீங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ளே எல்லாரும் ட்ராவல் பண்ணுற பாத்துக்குள்ளே உள்ளே போய் நீங்கள் கொஞ்சமாக ஜெயிச்சுட்டு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த லெவல் முன்னேறி போகலாம். ஓகே, ஸோ அப்படி நீங்கள் பண்ணுறதுக்கான ஒரு ஜாப் தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இங்கே நிறைய யூடியூப், இன்ஸ்டாகிராம் எதை பார்த்தாலும் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்னா ரீசெல்லிங் பிஸ்னஸ். கையில் ஒரு நோட்டு, கையில் ஒரு பென் இருந்தால் போதும். அப்புறம் என்ன ஆகும், ப்ராடக்ட் நம்ம வீட்டில் கூட இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபோட்டோவாக இருந்தால் போதும். ஒரு ப்ராடக்ட், யாரோ ஒருத்தரோட ப்ராடக்டை நம்ம இங்கே விற்று கொடுத்தா மட்டும் போதும், உங்களுக்கான வருமானம் வந்துட்டு இருக்க போகுது. இந்த பொருளை நீங்கள் தயாரிக்கலை, நீங்களும் ஜஸ்ட் இங்கே ஒரு ஆர்டர் இங்கேருந்து வாங்கி எனக்கு கொடுத்தா போதும். இந்த பொருள் கம்பெனிக்கிட்ட மட்டும் நம்ம இங்கேருந்து என்னோட கஸ்டமர் இங்கே இருக்காங்க, அவங்க வீட்டு அட்ரஸ்க்கு அனுப்பியிருக்கேன்னு சொன்னால் போதும். இது ஒரு கம்யூனிகேஷன் ஒர்க்கு. இந்த கம்யூனிகேஷன் ஒர்க்கு கஸ்டமரையும் ப்ராடக்டை உருவாக்குறவங்களையும் நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணுவோம், சேர்த்து விட்டோம்னா நமக்கு ஒரு இன்கம் கிடைக்குது. அப்போ என்ன ஆகுனா, இந்த பிஸ்னஸை நிறைய லேடிஸ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ ரீசெல்லிங் பிஸ்னஸில் நிறைய விதமான ரீசெல்லிங் இருக்குது. நான் உங்களுக்கு ஒவ்வொன்றையுமே ரீசெல்லிங் சொல்கிறேன். எப்படி ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு ஃபேப்ரிக்கில் இத்தனை கலர்ஸ் இருக்கோ அதே மாதிரி ரீசெல்லிங் பிஸ்னஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குடாமா. ஸோ ரீசெல்லிங் பிஸ்னஸில் நமக்கு மைண்டில் வருது, ட்ரெஸ்ஸு சேல் பண்ணுவாங்க மேடம், நைட்டி சேல் பண்ணுவாங்க, இன்ஸ்கர்ட் பண்ணுவாங்க, இல்லை ஏதோ ஒரு பொருள் அப்படி. இது மட்டும் தான் ஃபஸ்ட்டு இது. முதல்ல நம்மளோட மைண்ட் செட்டில் வரதுல புடவை விற்பாங்க. ஏன்னா போய் ரீசெல்லிங் நீங்கள் போய்ட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணாலே எல்லாமே சாரீ சேல் பண்ணுறவங்க, இன்ஸ்டாவில் சாரீ சேல் பண்ணுவாங்க, இப்படி தான் வந்துட்டே இருப்பாங்க. பட் இதை தாண்டி நிறைய ரீசெல்லிங் டைப்ஸ் இருக்குது. ஸோ ரீசெல்லிங்லேயே மொத்தம் 40 விதமான வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ 40 விதமான பொருட்கள். பட் நம்மளோட மகிழ் உறுப்பினர்களில் எல்லாமே ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கிறனால அவங்க பண்ணுற மாதிரி த பெஸ்ட் அண்ட் மேக்ஸிமம் இன்கம் வர மாதிரி ஒரு 7 டைப்ஸ் ஆஃப் ரீசெல்லிங் பிஸ்னஸ் நான் கலெக்ட் பண்ணி அதுக்கான பிளாட்ஃபார்ம்ஸ் அரேஞ்ச் பண்ணி தரேன். இது நீங்கள் மகிழ் டீமில் தான் பண்ணணும் இல்லை, நீங்கள் ஏற்கனவே ரீசெல்லிங் பண்ணிகிட்ருக்கலாம். ஏன்னா 7 டைப் ஆஃப் ஜாபுமே நீங்கள் பண்ணக்கூடிய சின்ன விஷயங்களாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிஸ்னஸ் ஐடியா சொல்கிறேன். இந்த 7 பிஸ்னஸ் ஐடியாஸில் ஏதாவது ஒரு பாட்டு உங்களுக்கு பிடிக்கும். மொத்தம் 21 பிஸ்னஸ் ஐடியாஸ் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நேற்று செஷனில் ஆரம்பித்து இப்போ லாஸ்ட் வரைக்கும் 21 செஷன்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம். பட் இதில் நிறைய பேர் எல்லாத்தையுமே கவனித்து எல்லாத்தையுமே செய்யுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ எஃபர்ட் எடுக்காமல் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லாமல் எஃபர்ட்டை போட்டுட்டு நான் இந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. எப்போவுமே ஒரு இடத்துல ஒரு பொருளோட அமௌண்ட் அப்படிங்கிறது என்னென்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரீசன் உற்பத்தி பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க கையிலேருந்து நேரடியாக ஒருத்தட்ட பொருள் போகுது அப்படின்னா ஒரு ரேட் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எங்கள் வீட்டில் தக்காளி நான் காய்க்கிறேன் அப்படின்னா, வளசி வைக்கிறேன் அப்படின்னா, இங்கேருந்து ஒரு பொருளை கொண்டு போய் நான் சந்தையில் போய் பண்ணிவிட்டு சந்தையிலேருந்து இன்னொரு ஊருக்கு போயிட்டு அங்கேருந்து உங்களுக்கு கைக்கு வருது அப்படின்னா எத்தனை பேர் கை மாறுதோ அவங்க அத்தனை பேரும் அவங்களுடைய உழைப்பினுடைய பிரதிபலிப்பாக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டாக லாபம்னு மேலே வைப்பாங்க. ஆனால் நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணல, நான் உற்பத்தி பண்ணுற அதே இடத்துல நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா 1 கிலோ தக்காளி நீங்கள் வெறும் 10 ரூபாய் கூட வாங்கலாம். ஆனால் 1 கிலோ தக்காளி உங்களுக்கு ஒரு இடத்துல 50 ரூபா 60 ரூபான்னு கிடைக்குது அப்படின்னா இங்கேருந்து அது மூவ் ஆகி போகிறதுக்கான அந்த கால்குலேஷன்ஸ்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கு நிறைய பேரோட உழைப்பு இருக்கும். அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு உழைப்புக்கு ஏற்ற மாதிரி மேலே ஒரு அமௌண்ட் மேலே இன்செர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பொருளை நம்மளுடைய ஓன் ப்ராடக்ட் இல்லை, நம்ம இன்னொரு ப்ராடக்ட் நம்ம வாங்கி சேல் பண்ணுறோம் அப்படின்னா மேலே என்ன பண்ணால் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 5 ரூபீஸ் அப்படி இருக்கும். ஒரு டிரான்ஸ்போர்ட், இங்கேருந்து இங்கே இன்னொரு டிரான்ஸ்போர்ட் போகுது, ஒரு ஊருக்கு போகுது அப்படின்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் அலவன்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த பொருள் மேலே எடுத்துருவாங்க. அதே மாதிரி ஒரு பொருள் மார்க்கெட்டிங்கில் பெரிய ஆக்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒரே ஒரு ப்ராடக்ட்டை அவங்க ப்ரமோஷன் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ப்ரமோஷன் சேலரி கூட என்ன ஆகுனா அந்த ப்ராடக்டோட மேலே தான் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கோல்கட்டா இருக்கலாம், சின்ன பொருளாக இருக்கலாம். ஒரு பெரிய ஆக்டர்ஸ் இல்லை ஹீரோயின்ஸ்லாம் அந்த ப்ராடக்ட்காக நம்ம பேசுகிறாங்கன்னா, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் அவங்க நடிக்கிறதுன்னு ஒரு அமௌண்ட் இருக்கும். அந்த அமௌண்ட்டோட ப்ரைஸையுமே என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆக்ட்ரஸ் ஒரு ப்ராடக்ட்டில் ஒரு ப்ரமோஷனில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக எனக்கு ஒரு 20 to 50,000 கொடுக்குறாங்கன்னா 50,000னா அவங்களோட ப்ரொடக்ஷன் அந்த ஒரு 1 இயரில் அவங்க எவ்வளோ பண்ண போகிறாங்களோ அந்த அத்தனை ப்ராடக்ட்டோட மேலேயும் இவங்களுக்கு கொடுத்த சேலரி அமௌண்ட்டை ₹1 ஏற்றிடுவாங்க. அப்போ எனக்கும் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் அப்படிங்கிறது அவங்க உற்பத்தி பண்ணுறதுக்கான பணம் ப்ளஸ் உங்கள் கைக்கு வரும்போது ஒரு பணம் வருதுன்னா அதுக்கு நடுவில் இடைப்பட்ட மணி இருக்கு இல்லையா, அந்த மணி
அப்படிங்கிறது அவங்க உள்ள ஒவ்வொருத்தருடைய உழைப்பாக இருக்கும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ்மெண்ட் ஆகிருக்கு அந்த பொருள் அப்படின்னா அதுக்கு மேலே அதோட மணியுமே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கும். ஸோ மினிமம் சில இடத்துல 50 ரூபீஸ்லேருந்து ப்ராஃபிட் வச்சு ஒரு இடத்துல வைக்கிறாங்க. பட் ரீசெல்லிங் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பண்ணுற ஒரு விஷயம், எனக்கு யாரோ ஒருத்தவங்க குரூப்பில் போடுவாங்கப்பா, அதை நான் வாங்கி சேல் பண்ணுறேன், எனக்கு 10 ரூபா 20 ரூபா கிடைக்குது அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். பட் இதில் குறைஞ்சபட்சம் 50 ரூபாயாவது லாபம் பண்ணி நீங்கள் பிஸ்னஸ் பண்ண கற்றுக்கணுங்கிற மைண்ட் செட்டுக்கு வாங்க. எந்த ப்ராடக்டை ரீசெல் பண்ணாலுமே குறைஞ்சது 50 ரூபா, நான் 10 ரூபா மேலே மார்ஜின் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லாமல் நீங்கள் யார் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். மேம் எனக்கு 10 ரூபா வந்தால் போதுமான நீங்கள் நினைக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் இதை நீங்கள் பிஸ்னஸாக எடுத்து பண்ணணும். 10 ரூபா 20 ரூபா பண்ணால் டைம் பாஸுக்கு பண்ணுற மாதிரி இருக்கும். சின்ன பிள்ளைங்களாம் என்ன பண்ணுவோம், ஒரு சும்மா ஒரு வேலை பார்த்துட்டு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழுக்கள் மாதிரி வந்து நிறைய கடையில் விற்பாங்க. அப்போ கடையில் குழுக்கள் போட்டால் எனக்கு அந்த பொருள் கிடைக்கும்னு அதே மாதிரி நீங்கள் சும்மா டைம் பாஸுக்கு நீங்கள் பண்ணக்கூடாது. அப்போ உங்களோட மைண்ட் செட் ஃபுல்லாகவே எனக்கு 10 ரூபா 20 ரூபா லாபம் அப்படின்னு நினைக்காம எனக்கு ஒரு பொருள் விற்றேன் அப்படின்னா ஒரு கஸ்டமர்கிட்ட நான் பேசுகிறேன், ஒரு கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறப்போ ஒரு 50 ரூபா லாபமாவது வைக்க முயற்சி பண்ணுங்கிறது என்னோட விருப்பம். நீங்கள் 20 10 கூட இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நீங்கள் பண்ணும்போது என்ன பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் ரொம்ப கம்மியான அமௌண்ட் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் பெரிய பெரிய பொருளோ பெரிய அமௌண்ட்டில் விற்கும்போது உங்கள்கிட்ட கஸ்டமர்ஸ் வர பயப்படுவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் 500 ரூபாயில் சம்பளம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் பயப்படுற மாதிரி இருக்கும், ஒரு ஸ்டன் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு சூப்பர் ப்ராடக்டாக இருக்குது, அந்த ப்ராடக்ட் என்ன ஒரு 1000 ரூபாய்க்கு நான் வாங்கி நான் 2000 ரூபாய்க்கு நான் விற்றுருப்பேன். ஆனால் என்கிட்ட ஒரு பொண்ணு விற்றுருக்கா அப்படின்னா அவன் 1100 ரூபாய்க்கு விற்றுருப்பான். அப்போ என்ன 50 ரூபா 100 ரூபா லாபத்தை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களால் 1000 2000 சம்பாதிக்க முடியாது. அப்போது எந்த பொருளுக்கு எவ்வளோ ரேட், மார்க்கெட் ப்ரைஸ் என்ன, எம்ஆர்பி மார்க்கெட்டோட மேக்ஸிமம் ப்ரைஸ் என்னன்னு தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பிஸ்னஸை பண்ணணும். இங்கே நிறையவே பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, மேம் எனக்கு ஒரு மேலே ஒரு 5 ரூபா லாபம் கிடைச்சா போதும் மேடம், எனக்கு 5 ரூபாய் எவ்வளோ பெரிய பணம் தெரியுமா, 5 ரூபா நான் சம்பாதிச்சா போதும், நான் என்ன பண்ண 20 ரூபா கிடைக்கும், நான் இதை பண்ணுவேன் அது பண்ண நினைப்பீங்க. ஆனால் 5 ரூபாயாக நீங்கள் சேர்த்து 10 கஸ்டமருக்கு 10 பொருளை விற்றதுக்கப்புறம் தான் 50 ரூபா கிடைக்கும். ஆனால் நீங்கள் சாமர்த்தியமாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு கஸ்டமர் இருந்தாலே அந்த 50 ரூபாயை என்ன பண்ணலாம், ஒரே கஸ்டமராக சம்பாதிக்கலாம். நீங்கள் ஏமாற்ற போகிறதுல உற்பத்தி பண்ணுறவங்ககிட்ட வாங்க. நடுவில் ரீட்டைல் கிட்ட வாங்குறீங்கன்னா சாதாரண வாங்கி விற்பாங்க. சில யூடியூபர்ஸ்லாம் என்னென்னா அவங்ககிட்ட ஹோல்சேலில் ஃபோட்டோ வரும், அதை ஷேர் பண்ணுவாங்க. அப்போ அவங்களோட நீங்கள் குரூப்பில் இருக்கீங்க அப்படின்னா அவங்களே வந்து மார்ஜின் வச்சுருப்பாங்க. ஏன்னா ஆக்சுவலாக ரீசனாக நான் ஒரு குரூப் பார்த்தேன். ஆக்சுவலாக லெகின்ஸ் 5 லெகின்ஸ் இது 799 rupees அவங்க வந்து ஆக்சுவலாக நான் வந்து ஹோல்சேல் குரூப்லேயே இருக்கேன், அந்த ரீட்டைல் குரூப்லேயே இருக்கேன். ஹோல்சேலில் அதே பிக்சர்ஸ் இத்தனை லெகின்ஸ் வந்து 790 ரூபான்னு போட்டிருக்காங்க. அதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே போடுறாங்க, 1250 ரூபா அந்த பொண்ணு விற்கிறாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட ரேட் எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆகுதுங்க. அப்போ அது ஒரே ஒரு பல்க் ஒரு ஆர்டர் எடுத்தாலே 500 ரூபா வரும். அப்போ அந்த பொண்ணு ஸ்டார்டிங்கில் இவ்வளோ வச்சிருப்பாங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அந்த பொண்ணு எப்படி விற்கிறாங்க, அவங்களுக்கு கிடைக்கிற ரேட்டையும் அதுக்கு மேலே அவங்க லாபத்தை அவங்க பார்க்கல, மார்க்கெட்டில் எவ்வளோ ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு கவனிக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணும், ஒரு பொருளை நீங்கள் விற்க போகிறீங்கன்னா அது மீஷோ, அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த 3த்துலேயும் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ப்ரைஸை நீங்கள் ஈக்குவல் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் 50 ரூபாயில் ஆரம்பிக்கிற வருமானம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி 500 ரூபாய் ஆகும். அப்போது நம்மளுடைய டார்கெட் என்ன அப்படின்னா, இந்த ரீசெல்லிங் பிஸ்னஸில் நான் உங்களுக்கு சொல்கிற ஒவ்வொரு ஜாப்லையுமே மினிமம் ஒரு நாளைக்கு 500 ரூபாயாவது சம்பாதிக்க முயற்சி பண்ணுறதுக்கான எஃபர்ட்ஸ் நீங்கள் போடணும். மேம் என்ன சுற்றி உள்ள கஸ்டமர்ஸ் அடிக்கடி வாங்கிக்கிட்டே இருப்பாங்களா அப்படின்னு யோசிக்காதீங்க. அப்போது புது கஸ்டமர்ஸையும் இல்லை ஒரு கஸ்டமர் திரும்ப வரதுக்கோ இல்லை அதே கஸ்டமர் இன்னொரு கஸ்டமரை கூட்டிகிட்டு வரதுக்கான வழிமுறைகள் எல்லாத்தையுமே நீங்கள் பண்ண முயற்சி பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்ம டீமில் வந்து ரீசெல்லிங் பண்ணுறதுக்கான ட்ரிக்ஸ் அண்ட் கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ஆரம்பிப்பாங்க. ஸோ அட் த சேம் டைம் வந்து நெக்ஸ்ட் மெம்பர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கிளாஸே ரீசெல்லிங் கிளாஸஸாக இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு நான் சில நைட்டிஸ்லாம் ஷோ பண்ணுறேன். இப்போது நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். நான் ஹோல் மேனுஃபேக்சரிங், அதாவது மேனுஃபேக்சரிங்னா நைட்டிஸ் தைக்கிற இடத்துல உங்களுக்கு நான் போய் வாங்கி கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம டீம் பிள்ளைங்களுக்காக நான் கொடுக்க போகிற ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் என்ன, இந்த நைட்டிஸ், அப்புறம் இன்னும் கொஞ்சம் சின்ன பொருட்கள். ஸோ ஃபஸ்ட் என்ன, இப்போ நான் ஏன் இதை காட்டுறேன் அப்படின்னா, இப்போ நான் ஒரு ரீசெல்லிங் குரூப்பில் நான் இதை பார்த்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நிறைய பிக்சர்ஸ் அவங்க கொடுத்துட்டே வருவாங்க. அப்போது ஒவ்வொரு நைட்டிஸ் கொடுத்துட்டு அந்த நைட்டிஸோட ரேட்டுமே என்ன பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ணிட்டே வருவாங்க. ஸோ இருக்கும்போது அவங்களோட ப்ரைஸையும் இப்போ நான் உங்களுக்கு வாங்கிட்டு வர ப்ரைஸையும் பார்க்கும்போது இட் வாஸ் அமேசிங். இப்போது இந்த நைட்டிஸ் இதே மாதிரி நைட்டிஸ் தான் நிறைய வெரைட்டிஸ் அவங்க கொடுத்துட்டே வராங்க. ஒவ்வொரு நைட்டிஸ் வெரைட்டிஸ்லையுமே உங்களுக்கு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இட் வாஸ் அமேசிங். 100 ரூபாய்க்கு மேலே ஒரு நைட்டி சேல் பண்ணால் கிடைக்குது. அப்போ அந்த பொண்ணோட ரீசெல்லிங் பண்ணுற அந்த பொண்ணை பார்க்கும்போது அவங்ககிட்ட ஒரு நைட்டி ஒரே ஒரு பொண்ணு வாங்கினா கூட அவங்களுக்கு 130 ரூபா 140 ரூபா லாபம் கிடைக்குது. மேம் நைட்டியில் இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குமா அப்படின்னு எனக்கு அப்போ தான் தோணுச்சு. அப்போ தான் நம்ம டீமில் அந்த மேனுஃபேக்சர் தைக்கிற இடமே அவங்க தான் என்னன்னா தலைவைபுரத்தில் ராமநாதபுரம் கிட்ட அவங்க வந்து தைக்கிறாங்க. ஆக்சுவலாக என்ன கிளாத் மட்டும் தான் அவங்களுக்கு காசு. ஸோ இப்போ தைக்கிறவங்களுக்கு தைக்கல் கூலி, இது 2 மட்டும் தான் அவங்களுக்கு காஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் நம்ம டீமுக்காக நான் ஃப்ரீ ஷிப்பிங் நான் கேட்டிருக்கேன். ஃப்ரீ ஷிப்பிங் மீன்ஸ் என்ன, நம்ம டீம் பசங்க சேல் பண்ணி பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக நான் 50% அவங்ககிட்ட நான் பண்ணியிருக்கேன். நான் டிமாண்ட் பண்ணி சில விஷயங்கள் பேசியிருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது இதே மாதிரி நிறைய பேர் விற்கிறாங்க. நீங்கள் அவங்களே நீங்கள் டார்கெட் பண்ணலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு பொருளை விற்க போகிறீங்கன்னு முடிவு பண்ணிங்கன்னா அதை நீங்கள் செய்கிறவங்ககிட்ட வாங்க. அது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஸோ இந்த வீடியோ நான் சொல்கிறது என்ன, உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் காட்டணும்.
பண்ணணும். செய்கிற இடத்துல தைக்கிற இடத்துல வாங்குறதுக்கும் இன்னொரு ரீட்டைலர்கிட்ட வாங்கி விற்கும் போதும் எவ்வளோ வித்தியாசம்னு. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹோல்சேல் பசங்கிட்ட வாங்குறீங்க அப்படின்னா இதே ப்ராடக்ட்ஸ் தான், இந்த ப்ராடக்ட்ஸில் எந்த வித மாற்றமும் இருக்க போகிறதில்ல. பட் அவங்க 160 ரூபீஸ்லேருந்து 170 கொடுக்குறாங்க. அதாவது எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அவங்க சைஸுக்கு ஏற்ற மாதிரி 160 ரூபீஸ்லேருந்து 170 ரூபீஸ் வரைக்கும் ஒவ்வொரு வெரைட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா நைட்டிஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஒவ்வொரு வெரைட்டியும் 170 ரூபாய்க்கு மேலே போகவே போகாது. ஷிப்பிங்ஸ் எல்லாமே நம்மளோட டீமுக்கு போன டைம் ஷிப்பிங் கொடுத்தாங்க, பட் இந்த டைம் ஷிப்பிங் இல்லாமல் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஓகே, ஸோ அதனால் உங்களுக்கு டார்கெட்டும் கொடுத்துருவாங்க. பட் இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணும்போது விட பட் இந்த டைம் நான் பேசியிருக்கிறதுனா நம்ம டீமுக்கு ஒரு டார்கெட் விடும். நம்ம டீமுக்கான டார்கெட் ஒன்று கொடுத்துருவாங்க. ஸோ நம்மளோட மகளிர் டீம் இத்தனை ட்ரெஸ்ஸஸை நம்ம சேல் பண்ணணும் அப்படின்னு நமக்கு டார்கெட் கொடுத்தாங்க. இந்த டார்கெட் நீங்கள் ரீச் பண்ணுறீங்கன்னா நான் இந்த ப்ரைஸில் கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தா இந்த நைட்டிஸும் அந்த நைட்டிஸும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ நைட்டிஸில் எந்த வித மாற்றமும் இல்லை. நான் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கிறது எல்லாமே அந்த ரீசெல்லிங் குரூப்பில் நான் பார்த்த பிக்சர்ஸ் தான் ஒன் பை ஒன்னாக நான் கொடுத்துக்கிட்டே வரேன். பட் இப்போ நான் அடுத்த காட்ட போகிறது அந்த குரூப்ஸில் உள்ள ப்ரைஸ் டேக்ஸ் எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறத நான் இப்போ காட்ட போகிறேன். நான் ஏன் இந்த பிஸ்னஸை ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் கொடுக்குறேன்னா, நான் எனக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா நான் ரெகுலராக இந்த ஹோல்சேலாக தைக்கிற இடத்துல தான் நான் வாங்குவேன். எப்பவுமே நான் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் நாங்கள் வாங்கும்போது ஒரு என்ன கம்மி ரேட்டில் இருக்குன்னு சொல்லி வாங்கிடுவோம். பட் நான் ஷாப்பில் போய் நான் வாங்கி ரொம்ப வருஷம் ஆச்சு. ஒரு நைட்டியோட ரியல் காஸ்ட் என்னங்குது எனக்கு மறந்தே போயிடுச்சு. ஏன்னா 150 190 நாங்கள் வாங்கி பழகணும். 180 வாங்கி பழகிறதுனால எனக்கு நைட்டியோட ரியல் காஸ்ட்டே 200 தான் இருக்குங்கிறது என்னோட மைண்ட் செட். பட் நான் அந்த ரீசெல்லிங் குரூப்பில் இந்த ப்ரைஸ் நான் காட்டுற பாருங்க. இதை பார்த்ததுக்கப்புறம் தான் நைட்டியோட ரேட் 299 ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அப்போ அட் த சேம் டைம் இந்த மாடல் மட்டும் தான் பார்த்தா இன்னும் சில மாடல்ஸ்லாம் அவங்க போடும்போது ஒவ்வொன்றோட ப்ரைஸும் அவங்க பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போது 299 ஒரு ட்ரெஸ்ஸை விற்கிறாங்க. இதே நைட்டிஸ் தான் இப்போ நான் ரீசெண்டாக நான் வாங்கினேன். அப்படிங்கிறப்போ 180 நான் வாங்கினேன். அப்படிங்கிறப்போ 170 அதை நான் வாங்கி விற்கிறோன்னா 170 வாங்கலாம். பட் நம்ம ஓன் பர்ச்சேஸ் யூஸ் பண்ணால் 180 அவங்க கொடுத்தாங்க. அப்படிங்கிறப்போ 180 நான் வாங்கின ஒரு பொருளை ஒருத்தவங்க 300 விற்கிறாங்க. அப்படிங்கிறப்போ என் கண்ணு முன்னாடி அது நடக்குது. அதை பார்க்கும்போது 120 லாபத்தில் ஒரு பொருள் விற்கிதுன்னா நம்ம டீம் மெம்பர்ஸால் ஏன் இதை விற்க முடியாது, ஏன் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ண அவங்க டைப் பண்ணேன். இப்போ இன்னொரு ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா 280 ரூபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வேறு. ஸோ ஷிப்பிங் பண்ணால் 30 அவங்க ஷிப்பிங் வேறு போடுறாங்க. அப்படிங்கிறப்போ 310 வருது. அப்போது 200 உள்ள ஒரு பொருளை 310 விற்கிறாங்கன்னா இதான் ரியல் அதோட நைட்டிஸோட ரேட்டு. அட் த சேம் டைம் இந்த நைட்டிக்கு மட்டும் இல்லை. ஸோ அட் த சேம் டைம் நான் மீஷோ அமேசான் எல்லாத்துலேயுமே நான் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ நைட்டிஸ் எல்லாமே 200+ தான் இருக்குது. அப்படிங்கிறப்போ ஓகே அப்போ தான் நினச்சேன் ஓகே நம்ம மேனுஃபேக்சரிங் வாங்குறோம் இல்லையா, அதே இடத்துல நம்ம டீம் பசங்களுக்கான வாங்கி சேல் பண்ண ஒரு ஐடியா கிடைக்கலாம்னு தோணுச்சு. உங்களுக்கு இதே மாதிரி மேனுஃபேக்சரிங் ப்ரைஸ் ஏதாவது பக்கத்தே இருந்தாலும் நீங்கள் அதை வாங்கி சேல் பண்ணலாம். நாட் ஒன்லி ஒன் பட் மகளிர் டீம் மெம்பர்ஸ்க்காக பண்டமாற்று முறையில் வணிகம் அப்படிங்கிற ஒரு பார்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த பார்ட்டில் நம்ம டீம் மெம்பர்ஸ்க்கான ஹோல்சேலில் பசங்க வாங்குறதுக்கான அமௌண்ட் தட் இஸ் ஒரு நைட்டியோட காஸ்ட் உங்களுக்கு மகளிர் டீமோட உறுப்பினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 170 உங்களுக்கு கிடைக்கும். அதை உங்களுக்கு டார்கெட் கொடுத்துருவாங்க. டார்கெட் மீன்ஸ் உங்களுக்கு 1 மந்த் நைட் டைமுக்குள்ளே 30 நைட்டிஸ் 30 50 நைட் வரைக்கும் டைம் டார்கெட் கொடுத்தாங்க. டார்கெட் மீன்ஸ் ஒரு டைம் ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. டைம் ஸ்லாப்பையும் இந்த டைமுக்குள்ளே இவ்வளோ நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாபம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றின எல்லாமே நீங்கள் பண்ணமாட்ட முறை வணிகம் ஜாபில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி ஈவினிங் வெபினார் நான் சொல்லுவேன். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட 50 நைட்டி நீங்கள் டார்கெட் பண்ணிங்கன்னா கூட ஸோ ஒரு நைட்டியில் நீங்கள் தாராளமாக 100 ரூபாய் லாபம் வைக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படிங்கிறப்போ 50 நைட்டி நீங்கள் சேல் பண்ணுறீங்கன்னா 500 ரூபாய் உங்களுக்கு 50 நைட்டி அப்படின்னா உங்களுக்கு 5000 ரூபாய் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். இதை நான் எப்படி சொல்லியிருக்கேன், நேற்று நான் சொல்லிக் கொடுத்த ஞாபகம் இருக்கா மீட்டிங்கில், நீங்கள் ஒரு பொருளை விற்க போகிறீங்கன்னா உங்களுக்கு இல்லை 4 நல்லவங்களுக்கு தெரியுங்கன்னு சொல்லியிருந்தாலே 4 நல்லவங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு தெரியல. ஊரில் 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கல்ல, அந்த 4 நல்லவங்க கிடையாது. உங்களுக்காக உங்ககிட்ட வேலை செய்யறதுக்கு ஒரு 4 நல்லவங்க. நீங்கள் என்ன நல்ல வழி காட்டினாலும் அதில் போகிறதுக்கு ஒரு 4 நல்லவங்களை தேடுங்க. அந்த 4 பேரையும் உங்களுக்கு கீழே நீங்கள் வேலைக்கு வச்சிட்டிங்கன்னா ஒவ்வொரு பொண்ணும் ஒரு 50 நைட்டி சேல் பண்ணுறதுக்கு ட்ரெயின் பண்ணணும்னா நம்ம டீம் ட்ரெயின் பண்ணிவிடும். அந்த 4 பேருமே ட்ரெயின் பண்ணி அவங்க சேல் பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு மெம்பர்ஸும் ட்ரைனிங்க்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிரும். அதை எப்படி போய் மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுத்துருவோம். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த 4 பேரும் நான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பேன், நீங்கள் அந்த 4 பேருக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுக்குறீங்கன்னா ஏன்னா அவங்க நம்மகிட்ட டேரெக்டாக விடாமல் உங்களுக்கு கீழே இருந்தால் நல்லாயிருக்கும். அப்போ அந்த 4 பேரும் நீங்கள் என்ன பண்ணால் 50 நைட்டி சேல் பண்ணுறதுக்கு ட்ரைன் பண்ணிட்டீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணால் அவங்களோட எம்ப்ளாயீஸாக நீங்கள் வச்சுக்கணும். எம்ப்ளாயீஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு கீழே 4 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா அந்த 4 பிள்ளைங்களுக்குமே உங்களோட கண்ட்ரோல் நீங்கள் வச்சுக்கணும். அந்த 4 பேருக்கிட்டே என்ன ஒரு டாஸ்க் ₹1 கூட நீங்கள் வாங்காமல் நீங்கள் ஹோலாக ப்ராடக்ட் வாங்கி இப்போ 4 பேருக்கு சேர்த்து நாங்கள் ஒருத்தருக்கு 50 நைட்டி அப்படின்னா டார்கெட் அப்படின்னா நீங்கள் 200 நைட்டி வச்சுக்கோங்க. அப்போ 200 நைட்டினா ஒரு நைட்டில் உங்களுக்கு 100 ரூபாய் லாபம் கிடைக்குதுன்னா 20000 ரூபாய் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அந்த 20000 ரூபாய் இந்த 4 பிள்ளைங்களுக்கு நீங்கள் சேலரினா அதிகபட்சம் ஒருத்தருக்கு 2000 நீங்கள் போட்டாலும் சரி, ஒரு 3000 போட்டாலும் சரி, நீங்கள் இதை ஒரு விற்று கொடுத்தா உங்களுக்கு 2000 சேலரி. இந்த 50 நைட்டி நீங்கள் செல் பண்ணி கொடுத்தா உங்களுக்கு 2000 சேலரி அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 4 பேர் போய் வித்துட்டு வருவாங்க. அப்போ 4 பேர் வித்துட்டு வந்தால் அவங்களுக்கு எவ்வளோ நமக்கு லாபம் கொடுத்துருப்பாங்க, 20000 ரூபாய் லாபம் கொடுத்துருப்பாங்க. நம்ம சம்பளம் எவ்வளோ கொடுக்குறோம், 2000 நம்ம கொடுக்குறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் 12000 லாபம் கிடைக்கலாம். இல்லையா வர லாபத்தை 2 ஷேர் பண்ணிடுங்க. அப்போ என்ன ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு
50 நைட்டி விற்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு 5000 லாபம் வருதா, 2500 அவங்களுக்கு, 2000 உங்களுக்கு. அப்போ என்ன ஆகும், நான் தானே பொருள் விற்கிறேன் அப்படின்னு அவங்க கேட்கலாம். அப்போ அந்த 2500 நீங்கள் என்ன பண்ணணும், ஹிடன் சார்ஜஸாக நீங்கள் அந்த எம்ஆர்பி ரேட் இருக்கு இல்லையா, நீங்கள் உங்ககிட்ட பொருள் வந்துச்சுல, எந்த பொருள் இப்போ 170 ருபீஸ்க்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க 100 ரூபாய்க்கு வைக்க போகிறாங்க அப்படின்னா ஒரு 50 ரூபா உங்களுக்கு லாபம் நீங்கள் வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், அவங்ககிட்ட நீங்கள் சேல் பண்ணலாம். அப்போது நீங்கள் ஹோல் மேனுஃபேக்சர் உங்களுக்கு கிடச்சிட்டாருன்னா, அது மாதிரி ஹோல் மேனுஃபேக்சரிங் இல்லை மேனுஃபேக்சரிங் பிளேஸ் ஹோல்சேல் விற்கிறவங்களாம் அவங்க கையில் கிடச்சிட்டாங்கன்னா அவங்கள மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அவங்க கொடுக்குற ரேட்டை விட நீங்கள் மேலே தாராளமாக 50 ரூபா வச்சு உங்களுக்கு கீழே உள்ள எம்ப்ளாயிஸ்க்கு நீங்கள் கொடுக்கலாம். அப்போ என்ன குறைஞ்சபட்சம் உங்களுக்கு கீழே வீட்டிலே இருந்து வேலை பார்க்கறதுக்கு ஆட்கள் தேவைன்னு சொல்லி ஸ்டேட்டஸ் வச்சு ஆளை செலக்ட் பண்ணுங்க. மினிமம் நான் சொல்கிறது 10 பேர் கண்டிப்பாக கிடைப்பாங்க. பொருளே அவங்க வீட்டுக்கு அனுப்பிடுறீங்கடாமா, பொருள் வாங்கினப்புறம் பொருள் அவங்க வீட்டுக்கு அனுப்பி நீங்கள் பொருளை விற்க சொன்னால் உங்கள் வீட்டு பக்கத்தில் 4 பேர் இருக்காங்க, 4 ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா அந்த 4 ஹவுஸ் ஒய்ஃப்டையும் நீங்கள் நைட்டி கொடுத்தா சேல் பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு நாளில் கண்டிப்பாக ஒரு 5 10 வரைக்கும் நைட்டி சேல் பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஒரு மாதம் உங்களுக்கு டைம் டியூரேஷன் இருக்குது அந்த டார்கெட்டை நீங்கள் முடிக்கிறதுக்கு. அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக முடியாதுன்னு சொல்கிறவங்கள நீங்கள் மோட்டிவேட் பண்ணி நீங்கள் எஃபெக்டிவாக பேசி அவங்கள செய்ய வைக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் எந்த ரீசெல்லிங் பிஸ்னஸ் எடுத்தாலும் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறதுக்கு ஒரு டீமை ஜென்ரேட் பண்ணுங்கள். அது ஃபஸ்ட்டு விஷயம். தென் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட டீம் மெம்பர்ஸ் தான். உங்களோட டீம் மெம்பர்ஸை அழகாக ஹேண்டில் பண்ணணும். இங்கே நிறைய பேர் பண்ண மறக்கிற ஒரு விஷயத்தை இப்போ நீங்கள் பண்ணணும். ஸோ ரீசெல்லிங் பிஸ்னஸில் நீங்கள் மட்டும் சேல் பண்ணாமல் உங்களுக்குள்ள ஒரு மினிமம் 4 பேர்லேருந்து மேக்ஸிமம் ஒரு 40 ஹவுஸ் ஒய்ஃபையாவது நீங்கள் வேலைக்கு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராடினாக போயிடலாம். ஓகே, 40 பேர்லாம் டார்கெட்லாம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் ரீச் பண்ணிக்கலாம். முதல்ல 4 பேர் முதல்ல தேடுவோம். தேடி முடிச்சிட்டோன்னா அந்த 4 பேரையும் உங்களுக்கு கீழே வேலை செய்ய வச்சுட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடலாம், உங்களுக்கு ஒரு இன்கம் கிடைக்கும். பட் அவங்கள உங்கள் கூட ஒர்க் பண்ணும்போது ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ ஏன் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணுறது எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க, எனக்கு எவ்வளோ டயர்ட் இருந்தாலும் அதை நான் உங்ககிட்ட காட்டிக்கிறேன் இல்லை. ஸோ என்ன பண்ணுறேன், நான் உங்களை மோட்டிவேட் பண்ணணும். ஏன்னா உங்கள் லைஃப்பை நான் சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா உங்களோட லைஃப் மாறும்போது என்னோட லைஃப்பையும் கண்டிப்பாக கடவுள் வந்து மாற்றுவாருங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் பயன்படுறேன். அப்போ என்னாகும், இது என் வாழ்க்கையில் நடக்குமா நடக்காதாங்கிறதுல செகண்டரி. பட் நான் என் கூட இருக்கிறவங்கள ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ளே நான் வச்சுப்பேன். அதே மாதிரி அவங்களுக்கு நீங்கள் இருக்கணும். நீங்கள் எல்லாமே அவங்க லைஃப்பில் இருக்கணும். அப்போ என்னாகும், நானே பண கஷ்டத்தில் இருக்க மேடம், என் கூட ஒர்க் பண்ணுறோன்னா கையில் கடன் கேட்பாங்க. அதெல்லாம் இல்லை, பணங்கள்லாம் செகண்டரிடாமா. இங்கே நான் உங்களுக்கு என்ன பணமாக கொடுக்குறேன், பணத்தை தாண்டி ஒரு அன்பான ஒரு உறவை கொடுக்குறேன் இல்லையா, ஒரு ஹாப்பினஸ். இவங்ககிட்ட பேசினா நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது, ஒரு நிம்மதி கிடைக்குது, ஒரு தெளிவு கிடைக்குதுன்னு சொல்கிறீங்களா, இதை உங்கள் கீழே பார்க்குற எம்ப்ளாயிஸ்க்கு கொடுங்க. இதுதான் பெரிய சேலரி. மணிங்கிறது செகண்டரி. அவங்கள நல்லா ஒர்க் பண்ண வைங்க. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுற ஒரு ஆளாக பார்க்காம ஒரு ஃபேமிலி மெம்பரை ஆஸ் எ சிஸ்டர் அப்படிங்கிற பாண்டை க்ரியேட் பண்ணணும். இந்த பணம் அப்படிங்கிறது கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருந்தாலுமே அவங்களுக்கு உங்களோட ஒர்க் பண்ணுறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ஸோ ரீசெல்லிங் பிஸ்னஸ் பண்ண போகிற நிறைய பேர் பண்ணாத விஷயங்கள் தான் இதெல்லாம். ஸோ அப்போ என்ன ஆகணும், ஒருத்தர் உங்களுக்கு வேலை பார்க்கணும்னா அந்த கஸ்டமர்ஸ் உங்கள்கிட்ட போகாத அளவுக்கு அவங்கள நீங்கள் மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலுமே அவங்க கேட்குறாங்களா, இந்த டைம் உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கா, ஓகே ஒரு சேலரி 20,000 கொடுக்குறதுல நான் என்ன பண்ணுறேன், 20,000 ஒரு 1000 எக்ஸ்ட்ரா போடுறேன் இல்லை, நைட்டியோட ட்ரெஸ்ஸஸ் கொடுக்கும்போது நான் உனக்கு கன்வீனியன்ட் அமௌண்ட் கொடுக்குறேன்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கு வேலை செய்கிறோம் அப்படின்ட்டு இல்லாமல் நம்ம ஒரு ஸ்பெஷல் இடத்துல இருக்கோம், நம்ம ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் இருக்கோம், நம்ம வேலைக்காரங்க இல்லை, நம்மளும் ஒரு எப்படி சொல்கிறது, நான் ஒரு ஸ்பெஷல் அண்ட் ப்ரீஷியஸ் பிளேஸில் நான் இருக்கேன் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரும். ஸோ இந்த எண்ணத்தில் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா அவங்களோட மனசில் நீங்கள் மிகப்பெரிய ஆளாக தெரிவிங்க. ஸோ இன்றைக்கி அவங்க எல்லாரோட மனசுலேயே நான் ஒரு ஆளாக தெரியும் இல்லையா, அதே மாதிரி நீங்களும் உருவாகும். நான் எப்பவுமே சொல்லுவேன், ஸோ மகள் இந்துமதி ஆரோக்கியராஜ் அப்படிங்கிறது எங்கேயோல இல்லை, உங்கள் வீட்டில் உங்களோட கண்ணாடி பார்த்தீங்கன்னா தெரியும், அதுதான் மகள் இந்துமதி ஆரோக்கிய ஒரு நகல். ஸோ அந்த நகலுக்கு நீங்கள் உயிர் கொடுத்தீங்கன்னா அது உயிரோட்டமுள்ள ஒரு பொருளாக மாறும். அப்படி ஒரு பொருளாக மாறும்னா அன்பை எல்லாருக்கிட்டையும் விதைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மனசுக்கு பிடிச்ச ஒரு பர்சனாக நீங்கள் மாறுவீங்க. ஸோ மிகப்பெரிய மகாராணி மாதிரியோ இல்லைனா ஒரு இளவரசி மாதிரியோ நாட்டோட ஒரு பெரிய ஜான்சி ராணி மாதிரி நீங்கள் இருக்கணும் அவசியம் இல்லை. அவங்க மனசுக்கு இதமான ஒரு பர்சனாக அவங்களோட லைஃப்பில் எல்லாமே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மாறும்போது உங்களோட அஃபெக்ஷன், உங்களோட கேர், நீங்கள் வருமானம் பார்க்குறீங்கன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களால நீங்கள் சம்பாதிக்கணும் இருந்தாலுமே அவங்க உங்களை ஒவ்வொருத்தருக்கும் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்கள் டீம் மெம்பர்ஸ் அப்படிங்கிறப்போ அந்த பாண்டை நீங்கள் கிரியேட் பண்ணால் ரீசெல்லிங் பிஸ்னஸில் அமேசிங்காக நீங்கள் வந்துடலாமா. இந்த ரீசெல்லிங் பிஸ்னஸ்க்கு முதல் விஷயமே உங்ககிட்ட வேலை பார்க்கறதுக்கு ஒரு 4 நல்லவங்க வேணும். அந்த 4 நல்லவங்க வேணும், நீங்கள் அன்பாக இருக்கணும். இது ரெண்டும் ஈஸியான விஷயம் தான். இந்த ரெண்டையும் தேடுங்க, நீங்கள் கண்டிப்பாக ரீசெல்லிங் பிஸ்னஸில் வேறு லெவலுக்கு நீங்கள் போவீங்க. இந்த 4 பேருங்கிறது 40 பேர் வாங்க, 40 பேருங்கிறது 4000 பேர் வாங்க. அப்படி தான் மகள் உறுப்பினர் குரூப்பும் ஒரே ஒரு மெம்பர்ஷிப், இந்த மாதிரி ஆரோக்கியராஜன் ஒரே ஒரு பர்சன் என்னோட நேமில் நான் மெம்பர்ஷிப் போட்டு ஸ்டார்ட் பண்ணதான். பட் இன்றைக்கி இந்த 1 இயரில் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு இல்லையா. இந்த ஜேர்னிலாம் உங்களுக்கு ஒரு பாடம், உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு வாழ்க்கையை ஒரு பிஸ்னஸ் மாதிரி நான் கொண்டு போயிட்டு இருக்கு இல்லையா. அதே மாதிரி உங்களுக்கும் தோணும் கண்டிப்பாக மாறும், வாழ்க்கை மாறியே ஆகும்.
அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் கடவுளோட ப்ரேயர் தான். ஸோ உங்களுக்கு பிடிச்ச கடவுள்கிட்ட நல்லபடியாக வேண்டிக்கோங்க. நான் ஒரு புது விஷயத்தை நான் ஆரம்பிக்க போகிறேன், அது எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்குங்க. உங்களுக்கு வேண்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கான வேண்டுதலை கடவுள் கண்டிப்பாக அதுக்கான வழிமுறைகளை காட்டுவார். எந்த பக்கம் போகணும் அப்படிங்கிறத வழிகாட்டுவார். அந்த வேண்டுதலை நீங்கள் மகவிழ்த்த டீமோட வழிகாட்டு தான் ஃபாலோ பண்ண வச்சு நீங்கள் சொந்தமாக முயற்சி பண்ணி கூட நீங்கள் ஒரு ஹோல்சேலரோ இல்லை மேனுஃபேக்சரோ கண்டுபிடிச்சி கூட என்ன பண்ணலாம், அதுலேருந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம். இதுமாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்காக கொடுக்க ஆசைப்படுறோம். அதுக்கு உங்களுடைய கடவுளும் கண்டிப்பாக உங்க கூட துணை இருப்பார். மகவிழ்த்த டீம் ஆசைப்படுறதே உங்களுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரமும் ஒரு அடையாளம் வேணுங்கிறதான். அது கண்டிப்பாக இந்த ரீசெல்லிங் பிஸ்னஸ் மூலமாக பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய உறவுகளுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகுங்க. ஒரு பெண் தொழில் முனைவராக வந்தீங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுவோம். அட் சேம் டைம் நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னாலுமே ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணி நீங்கள் ஒரு இன்கம் எடுக்கணுங்கிற எண்ணம் இந்த வீடியோக்கு அப்புறம் வந்திருக்கும். ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியா பண்ணுறதுக்கு யார் வேணாலும் பண்ணிக்கலாம், எந்த ஐடியாஸ் வேணாலும் பார்க்கலாம் நிறைய யூடியூப்ல. பட் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். எக்ஸிக்யூட்னா மனசாரி யோசிக்கணும். ஒரு வீடியோ பார்த்தாலும் ரிப்ளை பண்ணாமல் ஒரு மினிமம் ஒரு ½ அன் ஹவருக்கு அப்புறமா ரிப்ளை பண்ணுங்கள். எப்போவுமே ஒரு வீடியோ அப்படிங்கிறது அதோட இம்பாக்ட் அப்படிங்கிறது அதை பார்த்த உடனே சில பேருக்கு ஆர்வத்தில் வரும். பட் இதை நம்மளால் பண்ண முடியுமா, மேடம் சொல்கிறாங்கன்னா ஒரு எனர்ஜி கிடைக்குது, அந்த எனர்ஜியில் அப்படியே நம்ம செய்ய முடியுமான்னு யோசிக்காமல் கொஞ்சம் நிதானமாக இது எனக்கு பாசிபிளாக என்னால் முடியுமா நிறைய விஷயத்தை யோசித்து கண்டிப்பாக முடியும் அப்படிங்கிறப்போ மகவிழ்த்த டீமை தேடிவாங்க. அதுக்கான அவங்களுக்கு நிறைய வழிமுறைகளை மகவிழ்த்த செஞ்சுட்டு தயாராக காத்துட்ருக்கு. ஸோ அப்படி விருப்பப்படுறீங்க அப்படின்னா பண்டமாற்று முறையில் வணிகம், இந்த வணிகத்துக்கு பேர் என்ன, பண்டமாற்று முறையில் வணிகம். எங்கே செய்கிறாங்களோ அங்கேயே வாங்கி யாருக்கு தேவைப்படுதோ அவங்ககிட்ட கொடுக்க போகிறோம். இந்த வேலை தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ பண்டமாற்று முறையில் வணிகம் அப்படிங்கிற ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் இன்கம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, மகவிழ்த்த டீமோட விரல் பிடிச்சி நடக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்லையோ இல்லை அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குல்ல, ஸோ அங்கே நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான வழிகாட்டுதல் கொடுக்கறதுக்கு நாங்கள் காத்துட்ருக்கோம். எனிவேஸ் தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த அழகான ஸ்பெஷல் டேவை கடவுள் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு, ஸோ இந்த வீடியோ கொடுத்ததுக்காகவும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இன்றைக்கி டேவை ஸ்டார்ட் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.